ரகுவம்சம் 26ஆம் பகுதி. அஜனை கண்டதும் இந்துமதி முகத்தில் ஏற்பட்ட மெல்லிய நாணத்தை கண்ட சுனந்தை மெல்ல புன்னகைத்தாள். இதனால் நாணத்தில் சிவந்த அவளை அஜன் முன் நிறுத்தி கூறத் துவங்கினாள். அவளின் இயல்பான பேச்சு வன்மை இப்போது இன்னும் அழகாக கூர்மையாக இருந்தது. பெருமைமிகு இக்ஷ்வாகு குலத்திலே அரசர்களுள் சிறந்தவரும் உயர்ந்த நற்குணங்களை கொண்டவருமான ஒரு மன்னர் இருந்தார். அவர் பெயர் காக்குஸ்தர். குல பெருமையான அவரின் பெயரை அவர் சந்ததியில் வரும் உத்தர கோசல மன்னர்கள் எல்லாம் தரித்து நிற்கின்றார்கள். அவர் எப்படியான பெரும் வீரர்! முன்பு அசுரரை எதிர்த்து தேவர்களுக்காக அவர் போரிட்ட போது தேவேந்திரனே எருது வாகனமாக அவரை தாங்கினான். பெரும் திமில் கொண்ட எருதின் மேல் இருந்து பரமசிவன் போல் போரிட்டு அசுரரை வீழ்த்தியவர் அவர். அதனாலேயே கக்குஸ்தர் என்ற பெயர் பெற்றார். அவரின் பாணங்களால் அசுரனின் மனைவியரின் கன்னங்கள் அழகை மற்றும் அலங்காரத்தை இழந்தன. அவரின் பாணம் அசுரர்களை அழித்ததால் அவர் மனைவியரின் துயர்மிகு கோலம் அப்படி இருந்தது. தேவேந்திரனின் தோல் ஆபரணம் அவன் தன் ஐராவதம் எனும் யானையினை தட்டும் போது நழுவுவது உண்டு. அப்படியான தேவேந்திரனின் தோள்வலை தன்னை உரசும்படி அவனுடன் நெருக்கமாக அவர் அமர்ந்திருப்பார். எருது உரு கொண்ட தேவேந்திரன் மீது அமர்ந்த அவர் தேவேந்திரனுடன் அவன் ஆசனத்திலும் அமர்வார். இதனால் தேவேந்திரனின் ஆசனத்தில் பாதி இடம் பிடித்த ஒருவர் எக்காலமும் அவரே. பெருமை பல மிக்கவரும் நற்குணங்களில் நிறைந்தவருமான திலீபன் இந்த கக்குஸ்தரின் வழி வந்தவர். தேவேந்திரனுடைய பொறாமையினை போக்க அவர் பெருந்தன்மையாய் 100க்கு 1 குறைவு எனும் அளவு அஸ்வமேத யாகம் செய்தவராயிருந்தார். அவர் ஆட்சியில் திருட்டு என்பதே இல்லை. காரணம் குறைகள் யாருக்கும் இல்லை. அவர் ஆட்சியில் நாட்டிய பெண்கள் முதல் பல பெண்கள் மது அருந்தி நினைவிழந்து மயங்கி கிடந்தாலும் காற்று கூட அவர்களின் உடையினை தொட்டு பார்த்ததில்லை. அப்படி ஒரு பாதுகாப்பான ஆட்சியினை அவர் நடத்தினார். அந்த திலீபனின் மகனான ரகு இப்போது அந்நாட்டை ஆள்கிறார். அவர் திக்விஜயமெல்லாம் செய்து எல்லா திசையிலிருந்தும் பெரும் செல்வம் சேர்த்து அதனை கொண்டு விஸ்வஜித் எனும் யாகத்தை செய்து தானமெல்லாம் வழங்கிய பின் தனக்கென மண்ணோடு ஒன்றை மட்டும் வைத்திருக்கின்றார். அவரின் புகழ் இவ்வளவு என அளக்க முடியாதபடி அது வானலோகத்தில் பரவி நிற்கின்றது. பாதாளத்தின் இடுக்குகளிலும் இறங்கி நிற்கின்றது. மலைகளை கடந்து நிற்கின்றது. காலத்தால் கூட அளக்க முடியா அவர் புகழை அளப்பது பெரும் சிரமம். இவர் அந்த ரகுவின் மகன் அஜன். தேவேந்திரனுக்கு ஜெயந்தன் பிறந்தது போல் ரகு மன்னருக்கு இவர் பிறந்தார். சிறுபிராயம் என்றாலும் பெரிய ராஜ்ய பாரத்தை தந்தையுடன் மிக அழகாக நிர்வாகம் செய்கின்றார். அது அவருக்கு பிறப்பிலேயே வந்திருக்கின்றது. உனது நற்குடை பிறப்பு, இளமை, சாந்தம், கூரிய அறிவு, அழகு என எல்லாவற்றிற்கும் அவரே பொருத்தமானவர். அவரை நீ திருமணம் செய்து கொண்டால் தங்கத்தோடு ரத்தினம் பொருந்தியது போல் மிக பொருத்தமானதாக இருக்கும். சுனந்தையின் வார்த்தையினால் தன் நாணத்தை மீறிய இந்துமதி அஜனை தன் விழிகளால் நோக்கினாள். அந்த பார்வையின் அழகே அவன் கழுத்தில் சுயம்பர மாலை விழுந்ததைப் போல் இருந்தது. அவன் மேல் தனக்குள்ள விருப்பத்தை அவள் சொல்ல நாணி நின்றாலும் சுருண்ட கூந்தல் கொண்ட அவளின் மயிர் கூர்ச்செறிந்து அடையாளம் உடலை மீறி வெளிப்பட்டது. நாணத்தால் ஏதும் கூற இயலாமல் நின்றாள் இந்துமதி. அவள் மனம் அஜனிடம் சிக்கி கொண்டது என்பதை அறிந்த இந்துமதி தன் கை பிரம்பை இன்னும் இருக்க பிடித்தபடி அவளை பரிகசிக்கும்படி, இளவரசியே, நாம் அடுத்த மன்னரிடம் செல்வோம் என்று சொல்லி நகைத்தாள் சுனந்தை. அவளை சற்று கோபத்துடன் கண்ட இந்துமதி அஜனை விட்டு அகலமாட்டேன் என்பதை குறிப்பால் கூறினாள். யானையின் துதிக்கை போன்ற தொடைகளை கொண்ட இந்துமதி நறுமணமிக்க சிவந்த பொடிகள் பூசப்பட்ட மலர் மாலையினை மையலின் உருவாய் கொண்டு அஜன் கழுத்தில் இட்டாள். மாலையினை அவனுக்கு இட்டாலும் நாணத்தால் நிலம் பார்த்து நின்றாள். தன் பரந்த மார்பில் நறுமணமிக்க அவள் சூட்டிய மாலையினை கண்டவன் அது மாலை அல்ல, அவளின் மெல்லிய கரங்கள் தன் மார்பில் இருப்பதாக மயங்கினான்.
தரை நோக்கி நின்றாலும் மெல்ல அவனை நோக்கி சென்று அவன் அருகே நின்று ஓரக்கண்ணால் அவனை மெல்ல கண்ட இந்துமதி பின் மக்களை நோக்கினாள். அவர்களின் ஜோடி பொருத்தம் கண்ட மக்கள் மேகமில்லா பௌர்ணமியில் நிலவோடு கூடிய ஒளி போலவும் கடல் சேர்ந்த கங்கை போலவும் அவர்களின் அதி பொருத்தமான தோற்றம் இருப்பதை கூறி வாழ்த்தினார்கள். விதர்ப்ப நாட்டு மக்களின் மகிழ்ச்சியான வாழ்த்தொழியில் மண்டபமும் கலந்து கொண்டது. இந்துமதி அஜனுக்கு மாலையிட்டதால் அவளை சார்ந்தவரெல்லாம் மகிழ்ந்திருந்தனர். ஆனால் அவள் மாலை கிடைக்காத இதர மன்னர்களும் அவர்கள் தரப்பினரும் முகம் வாடி போனார்கள். காலையில் சூரியனை கண்டு மலரும் தாமரை மலரும் அதே சூரியனை கண்டு கூம்பிக் கொள்ளும் அல்லி மலரும் கொண்ட தடாகம் போல ஒரு பக்கம் முகமலர்ச்சியும் மறுபக்கம் முகவாட்டமும் கொண்ட முகங்களுமாய் மண்டபம் இருந்தது. 25ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.